வணக்கம். உங்கள் மணிமேகலை. இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புலால் மறுத்தல் அதிகாரத்தின் குரட்பாக்களை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். நான் யாரையும் புலால் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லவில்லை. மாமிசம் சாப்பிட்டால் கெடுதல் என்றும் கூறவில்லை. அது என்னுடைய கொள்கையும் அல்ல, என்னுடைய விருப்பமும் கிடையாது. அவரவருக்கு என்ன பிடிக்கிறதோ அதை அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் ஏன் இங்கே வள்ளுவர் இதற்குன்னு ஒரு அதிகாரத்தை போட்டு வைக்கிறாருன்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கா, உயிரிகளை கொல்லுவது காருண்யமற்ற செயல், கருணை இல்லை, இரக்கம் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துகிறார். ஏன்னா இந்த இரக்கமும் கருணையும் மனித சுபாவத்தில் ஒன்றினால் மட்டுமே சமுதாயம் ஒழுங்காக இருக்கும். சமுதாய ஒழுக்கத்திற்கு இதுவும் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. அதனால் அவர் அதை சொல்லி செல்கிறார். ஆனால் இந்த புலால் மறுத்தல் என்ற இந்த ஒரு கொள்கையானது பெரும்பாலும் தவம் இயற்றக்கூடிய முற்றிலும் துறந்த முனிவர்களுக்கு தகுந்ததாக அமையும். ஆனால் நம்மை போல் எளியவர்களுக்கு அது சற்று கடினம்தான். இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நமக்கே அது பிடிக்காமல் போய் நாமளே விட்டுருவோம். சரியா? அதனால் இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும்னா அது உங்களுடைய விருப்பம். இதில் போய் யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அது கருணையற்ற செயல் என்கிறதை நம்ம சுட்டி காட்ட வேண்டும் அல்லவா? அதனால தான் அவர் இதுக்கு சொல்கிறாரு. நீங்கள் இப்படி இருக்கலாமே, ஏன் அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட விரும்புகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு அவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். குறளுக்கு போகலாம். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார், உயிரின் தலை பிரிந்த ஊன். எந்த விதமான குற்றங்களையும் செய்யாத ஒழுக்க சீலர்களான அறிவுடையவர்கள் ஒரு உயிரியின் தலை நீங்கிய உடலை உண்ண வேண்டும் என்ற விருப்பத்தை ஒருபோதும் கைக்கொள்ள மாட்டார்கள். ஏன்? உயிர் பிரிந்தது, அதனுடைய உயிரானது பிரிந்து விட்டது, அதனை நாம் கொன்று விட்டோம். அதில் எந்த இடத்துல இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது? நம்மளுடைய நாக்கின் சுவைக்காக ஒரு உயிரியை கொன்று நம்ம என்ன பண்ணுறோம்? மகிழ்ச்சியோடு சாப்பிடுகிறோம். எப்படி வைக்கிறோம்? குழம்பு வச்சுக்கிறோம், குஸ்கா பண்ணிக்கிறோம், வறுத்துக்கிறோம், கிரேவின்னு சொல்கிறோம், பிரியாணின்னு சொல்கிறோம். வகையாக நம்ம என்ன பண்ணுறோம்? மற்ற உயிர்களை கொன்று நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளுகிறோம். ஏன் உயிருக்கு புரோட்டீன் முக்கியம், நான் நல்லா இருக்கணும், நான் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு மற்ற உயிர்களை நாம் கொல்லுவது பாவ செயல்தானே, அது இழிவான செயல்தானே, கருணை இல்லாத செயல்தானே என்று வள்ளுவர் இங்கு வருத்தத்தோடு நமக்கு தெரிவிக்கிறார். ஆக இதை நீங்களாம் உடனே கடைப்பிடிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. நீங்கள் யாரும் கடைப்பிடிக்க மாட்டீங்க. ஆக இது என்றாவது ஒரு நாள் நம்முடைய மக்களின் மனதில் பதியும். அவர்கள் தம்முடைய குறைகளை நீக்கிக் கொள்ளுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவரும் கூறுகிறார், நானும் கூறுகிறேன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி.